குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துடணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியல் வர இருக்கிறதாகவும் வரப்போற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்குல தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட போறதாகவும் தகவல் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ராகவா லாரன்ஸ் அவர்களும் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு நான் அரசியல் வரலாமா வேணாமா அப்படின்னு மக்களாகிய நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ராகவா லாரன்ஸோட இந்த வீடியோக்கு ஆதரவும் அதே சமயம் விமர்சனங்களும் மக்கள் மத்தியில எழுந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில நேற்று ஒரு பிரஸ் மீட்ல ராகவா லாரன்ஸ் பேசும்போது ஒரு குட்டி கதை சொன்னாரு. அந்த கதை சோசியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பலருமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில டைரக்டர் சேரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவு அறிவுபூர்வமான விளக்கம் லாரன்ஸ், உங்க சித்தாந்தத்துல மக்களை நீங்க திருநாயா சித்தரிப்பதையும் பிஸ்கெட்டும் பிரியாணியும் போட்டு மக்களை குறைக்க விடாம பாத்துக்கணும்னு ஒரு வாக்காளனின் உணர்வை கேவலப்படுத்தும் உங்க பேச்சை வன்மையா கண்டிக்கிறேன். மக்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு ஏதாவது போட்டு வாயை மூட வேணும்னு நீங்க சொல்றதுல உங்க அரசியல் பயணம் எதை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சு போச்சு. உங்க பேச்சு இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்ததா கருதப்பட்ட மனிதாபிமானம் மேல சந்தேகம் வர வைக்குது. ஆனா உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, கவலை வேண்டாம். இப்படிக்கு பிஸ்கெட் பிரியாணிக்காக கையேந்தி நிற்காத மக்களில் ஒருவன் அப்படின்னு லாரன்ஸோட ஸ்பீச்சை கடுமையா தாக்கி சேரன் பேசியிருக்காரு. இந்த சர்ச்சைக்கு இப்ப ராகவா லாரன்ஸே பதிலளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ரீசன்ட் பிரஸ் மீட்ல நான் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு என்னோட விளக்கத்தை கொடுக்குறேன். நான் எப்போதுமே என்னோட ரசிகர்கள் மற்றும் மக்களை என்னோட அம்மாக்கு சமம்னு சொல்லுவேன். சிலர் நான் மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லி தப்பான தகவலை பரப்பிட்டு வராங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் புதுசா ஒரு வீட்டுக்கு போனா சுற்றுப்புறத்தை பத்தி தெரிஞ்சுக்க நேரம் எடுக்கும். அங்க இருக்கிற தெருநாய்களோட பழக்கங்கள் கூட வேற மாதிரி இருக்கும். இதை தான் சொல்ல வந்தேன். நான் மக்களை நாய் கூட ஒப்பிடுற அளவுக்கு ஈவு இரக்கம் இல்லாதவன் கிடையாது. நான் அவங்களை என்னோட அம்மாக்கு சமமா பாக்குறேன். ஒரு புது சுற்றுச்சூழலை புரிஞ்சுக்க நேரம் எடுக்கும்னு தான் நான் சொல்ல வந்தேனே தவிர நான் எங்கேயும் மக்களை எதோடவும் ஒப்பிட்டு பேசல. உங்க புரிதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு ராகவா லாரன்ஸ் சமீபத்திய சர்ச்சைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏரியால போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ள போனாதான் எங்க பைப்பு சரியில்லை, எங்க ஃபேன் சுத்தல, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ள போன பிறகுதான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா.